மக்களே, நம்முடைய அழைப்பை ஏற்று நமக்காக வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. ஓகே, எல்லா மக்களுமே நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தான். இந்த செஷன்ல டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன், இது நான் சொல்லி கொடுத்து நீங்க கத்துக்க போறது இல்லை, நம்ம கத்துக்க போறோம், டிஸ்கஸ் பண்ண போறோம், தெரிஞ்சுக்க போறோம். இதான் கான்செப்ட். தெரியாத விஷயங்களை கேட்டுக்கலாம், தெரிந்து கொள்ளலாம், தெரியலனா கத்துக்கலாம். இவ்வளவுதான் கான்செப்ட். சரிங்களா? ஓகே மக்களே, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ, இதுல நிறைய டூல்ஸ் இருக்குது. ஆல்ரெடி யாரெல்லாம் ஏஐ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க? நம்ம மக்கள் எல்லாரும் யூஸ் பண்ணுவீங்க. யூஸ் பண்ணாமல் நீங்க யூஸ் பண்ணித்தான் ஆகணும். யூஸ் பண்ணாம இருப்போம், இனிமேல் யூஸ் பண்ணலாம். இதுல ஏஐ டூல்ல ChatGPT, ஜெமினி, கோபைலட்னு ஏகப்பட்டது இருக்கும். ஆனா நிறைய விஷயங்கள் நிறைய பேர்த்துக்கு நிறைய வழிகளில் பயன்படுத்துறதுக்கு அவங்கவுங்களுக்கு எது யூஸ் ஆகுதோ அதை தான் நம்ம பயன்படுத்திக்குவோம். ChatGPT ஏன் பயன்படுத்துறோம்னா நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்குது, அதனால அதை பயன்படுத்துறோம். ஜெமினி யூஸ் பண்ணுவாங்க, கூகுள் யூஸ் பண்றவங்க ஜெமினி யூஸ் பண்ணுவாங்க, மைக்ரோசாஃப்ட் யூஸ் பண்றவங்க கோபைலட் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய இருக்குது, கிளாடு, அது இது நிறைய இருக்குது. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொன்றுமானது. இது எல்லாமே ஒரே நோக்கம், நம்மளுடைய பிஸ்னஸ், பர்சனல் லைஃப் எப்படி எடுத்துட்டாலும் சரி, அதை இன்னும் வேகமாக்கக்கூடியதாக இருக்கும், நிறைய சம்பாதிக்கிறதுக்கான வழிகளை உண்டு பண்ணும். இப்படிங்கிறது இதோட கான்செப்ட். நம்மளோட இருக்கிற பிஸ்னஸ் நம்ம ஒரு 1x ரன் பண்ணிட்டு இருப்போம், அந்த ஸ்பீட்ல ரன் பண்ணிட்டு இருப்போம். இதை எப்படி இன்னொரு 10xோ இல்லை 100xோ நம்மளுடைய புரிதலை பொறுத்தது, நம்ம எவ்வளவு கற்றுக்கொள்கிறோம் என்பதை பொறுத்து அது உங்களுடைய ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அதில் ட்ரெயின் ஆகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம அதில் சம்பாதிக்கிறதுக்கான வழிகளை உருவாக்க முடியும், சம்பாதித்துக் கொள்ளலாம். அப்படிங்கிறத இதோட மெயின் கான்செப்ட். ChatGPT இல்லை ஏஐ வேற எதுல வேணா வச்சுக்கலாம். இதைய நம்ம எப்படி நம்மளுக்கு அடாப்ட் பண்ணிக்கிறது, நமக்கானது அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு அசிஸ்டன்ட், எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ்லயும் ஒரு ஆஃபீஸர் இருப்பாரு, அவங்களுக்கு 4 அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க. ஸோ அது மாதிரி நம்மளுக்கு ஒரு ஆள், இது வரைக்கும் நம்ம அப்படி யாரும் வச்சுக்க மாட்டோம். நம்ம தான் நம்மளோட வேலை எல்லாமே செஞ்சுட்டு இருப்போம். டே டு டே செல்ஃப் எம்ப்ளாய்டா இருக்கிற நம்ம எல்லா ஆஃபீஸ்ல எல்லா வேலையும் எடுத்து போட்டு பண்ணுவோம். ஸ்டாஃப் ஒரு வேலையை சொல்லுவோம், அவங்க செய்வாங்க, இருந்தாலும் நம்ம அந்த வேலையை செய்வோம். அவங்க இருந்தாலும் அந்த வேலையை செய்வோம், இல்லைனாலும் அந்த வேலையை செய்வோம். ஸோ இந்த மாதிரி இல்லாம நம்மளுக்கு நம்ம சொல்ற வேலையை செய்யணும். நம்ம ஒருத்தவங்களை வேலை வாங்கணும், அவங்க வேலை செய்யணும். இப்படி ஒரு டூல் இருக்குது அப்படின்னா அதை நம்ம எப்படி வேணா அடாப்ட் பண்ணிக்கலாம். இது சூப்பர் அசிஸ்டன்ட்னு சொல்லலாம், இல்லை நீங்க உங்களுக்கு அசிஸ்டண்டா வச்சுக்கலாம், இல்லை நீங்க உங்களுக்கு ஒரு இது நீங்க ஒரு பேர் வச்சுக்கலாம். அதுக்கு ஏன்னு தான் வைக்கணுங்கிறது இல்லை. நாங்கள் இதுக்கு எப்படி பேர் வச்சிருக்கிறோம் அப்படின்னா, இது ஒரு குட்டிச்சாத்தான்னு வச்சிருக்கிறோம். நான் ராஜேந்திரன் நானெல்லாம் சென்னைக்கு போனோம். அப்போ அது பேசிட்டு இருக்கும்போது நாங்கள் உங்களுக்கு எப்படி என்ன பேர் வேணும்னு கேட்டாங்க. நாங்கள் இதை குட்டிச்சாத்தானே அடாப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். ஏன் அப்படின்னா, மந்திரவாதிகளை குட்டிச்சாத்தானே வச்சிருப்பாங்க. அதை எப்படி வேலை வாங்குறது, அதுக்கு ஒரு ஏவல் கொடுப்பாங்க, அது போய் அந்த வேலையை செஞ்சுட்டு வந்துடும். அது நல்லதா இருக்கலாம், கெட்டதா இருக்கலாம். மந்திரவாதியை கெடுதல் பண்றதுக்காக அதை செய்வாங்க. இந்த குட்டிச்சாத்தானே நம்ம நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறத கான்செப்ட். ChatGPT தான் பண்ணணுங்கிறது இல்லை. இது இந்த ஸ்லைட்ல எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு கார்பரேட் லெவல்ல இருக்கக்கூடியதுக்காகவோ, ஒரு கார்பரேட் ஸ்டார்ட் அப் அவங்களோட பிசினஸ் ரன் பண்றதுக்காகவோ பொருத்தமான ஸ்லைடா தான் இதுல இருக்கும். ஸோ நம்ம பிசினஸ்க்கு அதை எப்படி அடாப்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத நம்ம மைண்ட்ல நம்ம பின்னாடி ஓட விட்டுக்கணும். சரிங்களா? இதுல ஒரு எம்ப்ளாயி 24/7 அவங்க பிரேக் எடுக்கக்கூடாது, லீவ் எடுக்கக்கூடாது, எந்த சிக் லீவ் கேட்கக்கூடாது, காரணம் சொல்லக்கூடாது, ஆஃபீஸ்க்கு லேட்டாக வரக்கூடாது, 1 hour 2 hours லேட்டாக வரேன்னு சொல்லக்கூடாது. எதுவுமே சொல்லாமல் ஒருத்தன் நம்மளுக்கு வேலை செய்கிறான் அப்படின்னா அது சாத்தியமே இல்லை. நம்மளே அதை பண்ண முடியாது, நம்மளே ஆஃபீஸ்க்கு லேட்டாக போவோம். ஆனால் நம்மளுக்கு முன்னாடி அங்கே ஒருத்தர் வேலை செய்வான் அப்படின்னா அதுக்கு இந்த டூல் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தோட மொபைல்லையும் நம்ம ஏற்கனவே ஒவ்வொரு ஆப் யூஸ் பண்ணுவோம், ஏதாவது ஒரு ஆப் யூஸ் பண்ணுவோம். நம்மளுக்கு இப்போ பேசிக்காக நம்ம ஃபோட்டோ எடுக்கணும்னா கேமரா எடுத்து ஃபோட்டோ எடுத்துடுறோம். நம்ம DSLR வச்சு தான் ஃபோட்டோ எடுக்கணுங்கிறது இல்லை, ஃபோன்லேயே அதை யூஸ் பண்ணிடுறோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு, ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒரு ஏஐ தேவைப்படும். இந்த ஏஐ நம்மளுக்கு பிஸ்னஸ்க்கு, இ-சேவை பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, அது எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, அதை ஒவ்வொரு வேலையையும் எளிதாக்கக்கூடிய வகையில் நம்ம அதுகிட்ட இருந்து எப்படி பெற்றுக்கொள்கிறோம் என்பதை பொறுத்தது இது அமையும். சரிங்களா? இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்சி இருக்குது. மார்க்கெட்டிங் ஏஜென்சி அவங்களோட ஒரு மார்க்கெட்டிங் கேம்பெயின் நடத்துறதுக்காக, ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனிங்கிறது ஒரு கேம்பெயின் நடத்துறாங்க, டிஜிட்டல் மீடியாவில் நடத்துறாங்க, ஃபேஸ்புக் இந்த மாதிரி இதில் நடத்துறாங்களோ, இல்லை ரோட் ஷோ நடத்துறாங்க, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் அவங்க நடத்த போகும்பொழுது அவங்க அதுக்கு முன்னாடியே ஸ்டடி பண்ணணும்.
மார்க்கெட்டை ஸ்டடி பண்ணணும், என்ன பிஸ்னஸ் போயிட்டு இருக்குது, எவ்வளோ போயிட்டு இருக்குது, அந்த ப்ராடக்ட் எப்படி போயிட்டு இருக்குது. ஏதாவது ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறாங்க, ஒரு சோப்பு லான்ச் பண்ணுறாங்கன்னா மார்க்கெட்டில் அந்த சோப் போகுதா, அது மாதிரியான இருக்கிற சோப்பு எத்தனை போயிட்டு இருக்குது, இது எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணி அவங்க வந்து அதை கொண்டு வந்து சேர்த்துறதுக்கு எப்படியும் ஒரு மாதம் பண்ணிடுவாங்க. ஆனால் சாட் ஜிபிடியில் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதோட டேட்டா அது வந்து இந்த வகையான சோப் வந்து மார்க்கெட்டில் எப்படி போயிட்டு இருக்குது, இதுக்கு முன்னாடி எப்படி போயிட்டு இருந்தது, இது நீங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னா மக்கள் எப்படி விரும்புவாங்க, மக்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்குது, ஃபேஸ்புக்கில் இந்த மாதிரி ஆடெல்லாம் யார் அதை விரும்பி பார்க்குறா அப்படிங்கிற அத்தனை ஸ்ட்ராட்டஜி, அத்தனை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து நம்மளுக்கு முன்னாடி நிறுத்திடும். ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்சி எப்படி பண்றாங்கன்னு அதே மாதிரி தான் நம்மளுமே ஏதாவது ஒரு பாஸ்போர்ட்டோ பேன் கார்டோ இந்த மாதிரியான விளம்பரங்கள் நம்ம கொடுக்கலாம்னு நினைப்போம். ஃபேஸ்புக்கில் கொடுக்கலாமா, அதில் கொடுக்கலாமா, இதில் கொடுக்கலாமா யோசிச்சிட்டே இருப்போம். அதுக்கான கண்டென்ட், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கான கண்டென்ட் கிடைக்காது, யோசிச்சுட்டே இருப்போம். என்ன இதை இப்படி போடலாமா, இல்லை வேற ஏதாவது போட்டிருக்கிற கண்டென்ட் எடுத்து எடிட் பண்ணலாமா, பல விஷயங்களை யோசிச்சுட்டு இருப்போம். மார்க்கெட்டிங் கம்பெனி இல்லாமல் நம்ம இ சேவா சென்டருக்கோ இல்லை நம்ம செய்யக்கூடிய பிஸ்னஸ்க்கோ இது எப்படி அடாப்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த ஸ்லைடு. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிற கண்டென்ட் இல்லை அப்படின்னு நம்ம மைண்டில் நிறைய தோணும். ஆனால் அது வந்து அது கோர்வையாக நம்ம கொண்டு வர முடியாது. மக்கள்கிட்ட எப்படி அதை கேப்சியாக கொண்டு போய் சேர்த்துறது, இல்லை அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை படிக்கும்பொழுது ஒரு கோர்வையாக இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் டைப் பண்ணோம்னா அது வராது. ஸோ நம்ம மைண்டில் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து சாட் ஜிபிடிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னா அதுவே வந்து ஃபில்டர் பண்ணி நம்மளுக்கு எந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபில்டர் பண்ணி ஒரு கோர்வையாக நம்மளுக்கு கொடுத்துரும். ஸோ அந்த கான்செப்ட் தான் இது. ஒரு 6 மணி நேரம் வந்து ஒருத்தர் யோசிக்கிறான்னா அதை வந்து ஒரு 1/2 மணி நேரத்தில் அது முடிச்சு கொடுத்துருது. ஆனால் உங்கள் மைண்டில் இருக்கிறத நீங்கள் சொல்கிறதுக்கு 1 நிமிஷம் போதும். வாய்ஸ் மெசேஜ் போட்டிங்கன்னா 1 நிமிஷத்தில் நீங்கள் அதை சொல்லிடுவீங்க. வாய்ஸ் மெசேஜ் போடும்போது 1 நிமிஷம் நம்ம சொல்லிடுவோம். ஆனால் அதை வந்து யோசித்து ஒரு எழுதும் பொழுது நம்மளால் அவ்வளோ எழுத முடியாது. அந்த வேலையை இது பண்ணி கொடுத்துருது. இந்த ரோல்ஸ் கம்பெனிலலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப், இப்போ யாரும் நம்ம பேசிட்டு வந்தோமே புதுக்கோட்டை நம்ம நண்பர் வந்து ஸ்டாஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். ஆஃபீஸில் ஸ்டாஃப் இல்லை அப்படின்னு. உங்களுக்கு யாருக்குமே இல்லை ஸ்டாஃப் இல்லை அப்படிங்கிறப்போ இந்த ஸ்டாஃப் பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு 10 ஸ்டாஃப் இருக்கிற இடத்துல ஒரு 5 ஸ்டாஃபாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இதில் ட்ரெயின் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா இன்னும் 5 ஸ்டாஃப் செய்யக்கூடிய வேலைகளை இந்த 5 ஸ்டாஃபை சேர்த்து பண்ணிடுவாங்க. அந்த எந்த சிரமமும் இல்லாமல் அதே ஒர்க்கிங் டைம்ல இந்த வேலைகளை செய்து கொடுத்து விடுவார்கள் அப்படிங்கிறது இதில் கான்செப்ட். ஆனால் அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரெயின் ஆகிக்கணும். நம்ம ட்ரெயின் ஆகிட்டு நம்ம அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குற அளவுக்கு ட்ரெயின் ஆகிட்டோம் அப்படின்னா அடுத்தது அவங்களுக்கு வந்து நம்ம சொல்லி கொடுத்துருவோம், அவங்களும் ட்ரெயின் ஆயிடுவாங்க. நம்மளுக்கு 10,000 சம்பளம் கொடுக்குறோம்னா 20,000 சம்பளம் கொடுக்குறதுல 10,000 சம்பளம் கொடுத்தா போதும். நம்ம செய்யக்கூடிய போஸ்டரோ இல்லை ஏதாவது ஒன்று இருக்குது அப்படின்னா எல்லாத்தையுமே வந்து நீ இதில் ட்ரெயின் ஆகிக்க, இதை பண்ணிக்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த காஸ்ட் கட்டிங் குறையும். ஆனால் அந்த 5 பேருக்கு வேலை இருக்கும், இன்னும் 5 பேருக்கு வேலை இருக்காது அப்படிங்கிறது கணக்கு இல்லை. சாட் ஜிபிடியோ ஏஓ கற்றுக்கிட்டா 5 பேருக்கு வேலை இருக்கும். இன்னும் 5 பேருக்கு அதை கற்றுருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வேலை கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத கான்செப்ட். வெர்சட்டாலிட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா எது சொன்னாலும் கேட்கும். குணச்சித்திர நடிகர்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம வந்து நடிகர்கள் வந்து எந்த ரோல் கொடுத்தாலும் நடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த சாட் ஜிபிடியில் நம்ம வந்து இதுதான் உங்களுடைய ரோல் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து அந்த ரோலில் ஆக்ட் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடும். நம்ம கேட்குற கேள்விகளுக்கு அது பதில் சொல்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா நம்மகிட்ட டாக்டர்கிட்ட என்ன கேள்வி கேட்குறோமோ அது டாக்டராக பதில் சொல்லும். ஒரு அட்வொகேட்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அது அட்வொகேட்டாக பதில் சொல்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் இப்போ லாகின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது நான் வந்து இ சேவா சென்டர் வச்சிருக்கிறேன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா அது அடுத்து அது நம்ம என்ன கேள்வி கேட்டாலும் அது வந்து ஒரு இ சேவா சென்டர் ஓனராக திங்க் பண்ணி அதுக்கான பதில்களை கொடுத்து கொண்டு இருக்கும். பாஸ்போர்ட் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னா நீங்கள் ஈஸியாக போயிட்டு வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணிங்க, ஏற்கனவே நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறது தானே, அதனால் அப்படி சொல்லும். இதே வந்து ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கேட்டால் பக்கத்தில் இருக்கிற இ சேவா சென்டருக்கு போய் பண்ணுங்கன்னு சொல்லும். அப்போ அது ஸ்கூல் ஸ்டூடெண்ட் எதுங்கிறது நம்ம அதை சொல்லணும், இ சேவா சென்டர் ஓனருங்கிறது எதுக்குன்னு நம்ம சொல்லணும், டாக்டரா இன்ஜினியரா அட்வொகேட்டாங்கிறது அதுக்கு நம்ம சொல்லணும் அப்படிங்கிறது இதோட கான்செப்ட். இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஓனர் அவங்களோட இன்வெஸ்டர் கிட்ட அடுத்த நாள் மீட்டிங் போகணும். மீட்டிங் போகிறதுக்கு கண்டென்ட் கிடையாது, என்ன பேச போகிறேன்னு தெரியாது. அவங்க கிட்ட போய் எப்படி அதை பிச் பண்ணி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து கவர் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாது. முந்தின நாள் நைட்டு தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நாளைக்கு காலையில் இன்வெஸ்டரோட உங்களுக்கு மீட்டிங் இருக்குது, நீங்கள் வாங்க வந்து பேசுங்க, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து கவர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க உடனே இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. இவர் என்ன பண்ணுறாரு, நைட் 1 மணிக்கு வந்து லேப் ஆன் பண்ணுறாரு, அவரோட மைண்டில் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து சாட் ஜிபிடியில் கக்கிடுறாரு. இதுதான் என்னோட பிரச்சனை, இதை சால்வ் பண்ணி கொடுன்னு சொல்லிடுறாரு. அது அந்த ப்ராஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி ஒரு 10 பேஜ், உங்களுக்கு எத்தனை பேஜ் வேணும்னு கேட்குது. எனக்கு 1 பேஜ் வேணும்னா அது 1 பேஜில் கொடுத்துரும், 10 பேஜ் வேணும்னா 10 பேஜில் கொடுக்கும். அது 10 பேஜில் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு இன்வெஸ்டர் கிட்ட எனக்கு இருக்கிறது 3 நிமிஷம் தான் டைமு. 10 பேஜுக்கான நான் இதை கண்டென்ட் வந்து அவர்கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது.
ஆனால் எனக்கு ஒரு பேஜில் வேணும். நான் அந்த ஒரு பேஜில் இருக்கிற நான் வந்து இன்வெஸ்டர்கிட்ட வந்து நான் பிச் பண்ணுறேன் அப்படின்னா அவங்க வந்து அதுலேயே இம்ப்ரெஸ் ஆகணும். அதுலேயே இம்ப்ரெஸ் ஆகி அவங்க வந்து எனக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லும் பொழுது அந்த 10 பேஜ் கண்டென்ட் என்ன ஒன்றுனா ஒரு பேஜாக மாற்றிடுது, ஒரு பேஜாக மாற்றி கொடுத்துருது. அது வந்து அவங்களோட இன்வெஸ்டர் வந்து இம்ப்ரெஸ் பண்ணுது, பிஸ்னஸ் கன்வெர்ட் ஆகுது. இதே வந்து நம்ம வந்து இல்லை அப்படின்னா சார் நான் ப்ரிப்பேரே பண்ணல, இன்வெஸ்டர் இன்னொரு நாளைக்கு மீட் பண்ணல அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த இன்வெஸ்டர்கிட்ட நம்மளுக்கு முந்திக்கும் வருது, ப்ரிப்பேர்டாக இருக்கிறவன் முந்திக்குவான். முந்திட்டு போயிட்டு அவன் வந்து அவனுடைய பிஸ்னஸை வந்து பேசுவான், இன்வெஸ்ட்மெண்ட் அவன் எடுத்துகிட்டு போயிடுவான். இது நம்மளுக்கு லாஸ். இதெல்லாம் இல்லாமல் தவிர்க்க நாம் இதில் ட்ரெயின் ஆகிக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம மைண்டில் வந்து இப்போ இத்தனை பேர் இருக்கிறோம், ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் வந்து இத்தனை பேர் சேர்ந்தோம்னா ஒரு நிமிஷத்தில் கிடைக்கும். நான் மட்டும் அந்த பிரச்சனையை யோசிச்சேன் அப்படின்னா எனக்கு ஒரு 10 நாள் ஆகும் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு. அதுக்கு தான் நம்ம வந்து குரூப்பாக இருக்கிறோம், வாட்ஸ்அப்பில் பேசுகிறோம், வாட்ஸ்அப்பில் டவுட் கேட்குறோம். வாட்ஸ்அப் குரூப்பில் டவுட் கேட்கும்போது உடனே அது கிளியர் ஆகுது. நம்ம ஏகப்பட்ட விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். பண்ணும்பொழுது யாராவது ஒருத்தவங்க ஏற்கனவே அதுக்கு சொல்யூஷன் வச்சுருப்பாங்க. அப்போ வந்து இதை தான் வந்து பிரைன் ஸ்ட்ரோமிங் சொல்லுவாங்க. தீர்வுகள் ஏற்கனவே இருக்கக்கூடியதெல்லாம் அதை எடுத்து வச்சிருக்கோம். ஆனால் நம்ம வந்து கேட்காம இருப்போம். வாட்ஸ்அப் குரூப்லேயே நம்ம இத்தனை பேர் இருக்கிறோம், நம்ம ஒரு 10 பேர் தான் பேசிகிட்டு இருப்போம். மற்றவங்க வந்து அது பார்ப்பாங்களோ பார்க்கலையோ தெரியாது. அவங்களுக்கு தீர்வு வேணுங்கிறப்ப கேட்பாங்க. அப்புறம் ஃபாலோ குரூப்னு 4-5 மெசேஜ் வரும். ஸோ இந்த மாதிரி தான் போகும். ஆனால் இதுகிட்ட கேட்டீங்க அப்படின்னா அது குரூப்பெல்லாம் ஃபாலோ பண்ண சொல்லாது, ஆன்சர் எடுத்துகிட்டு வந்துடும். முன்னாடியே இருக்கிற எடுத்துகிட்டு வந்து எத்தனை டைம் கேட்டாலும் இருந்தா நீ இதை கேட்டதுன்னு கொடுத்துட்டே இருக்கும். ஸோ இவ்வளோதான். ஸோ இதை தான் வந்து பிரைன் ஸ்ட்ரோமிங்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய ஒருத்தன் யோசிக்கிறதும் ஒரு மூளை யோசிப்பதற்கும் ஒரு 10 மூளையோ ஒரு 50 மூளையோ சேர்ந்து யோசிக்கிறதுக்குமான அந்த திறன், இதை வந்து நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது தான். அதுகிட்ட நிறைய மூளை இருக்குது, லட்சக்கணக்கான மூளை அதை சேர்த்து வச்சிருக்குது. அத்தனை மூளைகளிலும் டேட்டா இருக்குது. நம்ம வந்து மூளை இருக்குது, ஆனால் டேட்டா கம்மியாக இருக்கும். அதுகிட்ட எல்லா ஃபுல் டேட்டாவும் இருக்குது. அதனால அது வந்து எப்போ கேட்டாலும் பதில் சொல்லும், எத்தனை டைம் கேட்டாலும் பதில் சொல்லும். குரூப் ஃபாலோ பண்ண சொல்லாது. இது வந்து லேர்ன் பண்ணிக்கும், அடாப்ட் பண்ணிக்கும். அதாவது நம்மளை அடாப்ட் பண்ணிக்கும், நம்ம என்ன சொன்னாலும் அடாப்ட் பண்ணிக்கும். நீங்க இன்னைக்கு வந்து இ சேவை சென்டர் வச்சிருக்கிறேன், நாளைக்கு வந்து நான் ஃபினான்சியர் ஆயிட்டேன் அப்படின்னா இ சேவை வச்சிருக்கிறியா இல்லையாங்கிறத அதே முடிவு பண்ணிக்கும். நம்ம அடுத்தடுத்து கேள்வி ஃபினான்சியர் ஆயிட்டேன் அப்படின்னா ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட கேள்வியில தான் கேட்போம். எவ்வளவு வட்டி வந்திருக்குது, போயிருக்குதுன்னா இதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டா அதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டா இதெல்லாம் கேட்கும் பொழுது இவன் இ சேவை விட்டுட்டு போயிட்டான் இருக்குது, ஃபினான்ஸ் பண்றதுக்கு போயிட்டான் இருக்குது அப்படின்னு அதே முடிவு பண்ணிக்கும். இதெல்லாமே சிங்கிள் மெயிலில் லாகின் பண்ணும்பொழுது நம்ம கிட்ட இருந்து நம்மளை அடாப்ட் பண்ணிக்குது. நம்ம என்ன சொன்னாலும் அடாப்ட் பண்ணிக்குது. சேம் டைம் நம்ம கிட்ட இருந்து டேட்டாவை வந்து எடுத்து அது வந்து லேர்ன் பண்ணிக்குது. இவங்ககிட்ட இருந்து இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம கிட்ட இருந்து தான் டேட்டாவை எடுத்துக்குது. ஸோ நம்மளை அடாப்ட் பண்ணிக்குது, நம்மகிட்டயே டேட்டாவை எடுத்துக்குது, நம்மளுக்கு நல்லதும் பண்ணுது. ஆனால் இது நம்ம எப்படி யூஸ் பண்றதுங்கிறத பொறுத்து நம்மளுக்கு வந்து சம்பாதிக்கிறதும் நம்ம வந்து சம்பாதிக்காமல் தடங்குவதும் இதெல்லாம் நடக்கும். சரிங்களா? நம்ம வந்து டெக்னாலஜி எல்லாத்துக்கும் தெரியும். லேட்டஸ்ட் ஃபோன் யூஸ் பண்ணுவோம், அதை நோண்டுவோம், எல்லாமே தெரியும். பிறந்த குழந்தையிலேருந்து அதை பண்ணிடுது. டெக்னிக்கலாக நம்மளுக்கு தேவையே இல்லை. சேட் ஜிபிடி யார் பண்ணாங்கன்னு தேவையில்லை, ஏஐ எதுக்கு அடிச்சுக்கிறான்னு தேவையில்லை, அமெரிக்கா சைனா எதுக்கு அடிச்சுக்குன்னு தேவையில்லை, டீப் சீக் எதுக்கு இருக்குதுன்னு தேவையில்லை, அவன் ஏன் டீப் சீக் கண்டுபிடிச்சான்னு தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. நம்ம கேட்கறதுக்கு பதில் சொல்லுது, அவ்வளோதான். ஏன்னா அது வந்து நம்ம டெக்னிக்கலாக தெரியணும், ப்ரோக்ராமர் அந்த ரேஞ்சுக்கு நம்மளாம் யோசிக்க தேவையில்லை. ஆனால் நம்ம ப்ரோக்ராமர் ஆயிடலாம். நான் என் டெவலப்பர் கிட்ட பல விஷயங்களை சொன்னேன், அவன் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு முடியவே இல்லைன்னா அவனுக்கு டைம் இல்லை. நம்ம ஒரு ப்ரோக்ராம் டெவலப்பராக இருக்க தேவையில்லை, ஒரு டிசைனராக இருக்க தேவையில்லை, எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை, எல்லாமே இதை பண்ணிடும். ஆனால் இப்போ டிசைன் சொல்லி கொடுக்கறதுக்கு போயிட்டு நம்ம கேட்டோம் அப்படின்னா காஸ்ட் ஆகுது, செலவாகுது, இல்லை அதுக்கான டைம் வேணும், இதெல்லாம் இருக்குது. ஆனால் பேசிக்ல இருந்து ஒரு ஏபிசிடிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அதுலேருந்தே கைப்பிடிச்சு சொல்லி கொடுத்துரும். ஆனால் நம்ம கேட்கறது அதுக்கு தகுந்த மாதிரி கேட்கணும். ஸோ இதுதான் இவ்வளவு கான்செப்ட். இது நம்ம இதை பயன்படுத்தலைன்னா பக்கத்து கடற்காரர் பயன்படுத்திடுவான், அவ்வளோதான் கான்செப்ட். ஸோ நம்ம இதில் எவ்வளோக்கு எவ்வளோ ட்ரெயின் ஆகிருக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம முன்னாடி போயிட்டு இருப்போம். பின்னாடி வர்றவங்க அவங்களே ட்ரெயின் ஆகிட்டு வருவாங்க, ஆனால் நம்மளுக்கு பின்னாடி தான் வருவாங்க. இந்த டெக்னாலஜி நம்ம எவ்வளோக்கு அடாப்ட் பண்ணிட்டு முன்னாடி போகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு முன்னாடி போயிட்டே இருப்போம். காம்படிட்டராக இருக்கிறவங்க நம்மளுக்கு பின்னாடி தான் வருவாங்க. ஆனால் நம்ம இதை கற்றுக்காமல் இருந்தோம், இது கற்றுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் இதைவே நம்ம பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா நம்ம பக்கத்து கடைக்காரன் அதை பண்ணிட்டு போயிடுவோம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா, நாங்கள் வந்து இந்த டைப்பிங் ஒர்க்கே பண்ண மாட்டோம். எழுதிட்டு வருவாங்க, எழுதுறத நாங்கள் போய் பக்கத்து கடையில் அடிச்சுட்டு போய்க்குன்னு சொல்லிடுவோம். ஆனால் இப்போ அப்படி பண்ணுறதில்ல. அப்படியே ஃபோட்டோ எடுத்து சேட் ஜிபிடியில் போட்டோம் அப்படின்னா அது வந்து கண்டென்ட் எடுத்துக்குது. திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் எல்லாம் போட்டு கண்டென்ட் ரெடி பண்ணிது, பெறுநர் எல்லாமே கிளியராக போட்டு நம்மளுக்கு பிடிஎஃப் ஃபைலில் ஃபுல்லாக கொடுத்துருது. இதில் ஏதாவது இலக்கண பிழைகள் இருந்தால் நீக்கி கொடு அப்படின்னு மட்டும்தான் சொல்கிறோம். அதில் ஏதாவது இலக்கண பிழைகள் இருக்குது, நிகழ்காலம், இறந்த காலம் இந்த மாதிரியான இருக்குது,
அவள்னு வர இடத்துல அவன் வந்துடுது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குதுன்னா அது எல்லாத்தையும் படிச்சுட்டு அதே கிளியர் பண்ணி இன்னும் ஸ்ட்ராங்காக எனக்கு கொடு அப்படின்னா கலெக்டருக்கே ஆர்டர் போடுற அளவுக்கு பேசுது. கலெக்டர் நான் இதை பண்ணி கொடுக்கல அப்படின்னா நான் உங்கள் மேலேயே நடவடிக்கை எடுப்பேன். ஆனால் அந்த லெட்டரில் அதெல்லாம் இருக்காது. எனக்கு இந்த மாதிரி மாற்றி கொடு அப்படின்னு கேட்டால் நான் உங்கள் மேலேயே நடவடிக்கை எடுப்பேன், நான் சிஎம் செல்லில் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற அளவுக்கு இது வந்து ட்ரெயின் ஆகிருக்குது. உங்களுக்கு மேலதிகாரிகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற அளவுக்கு இது ஓகேவான்னு கேட்குது. எனக்கு இது வேண்டாம், இன்னும் வேணும்னா நான் கோர்ட்டுக்கு போவேன், அங்கே போவேன், இங்கே போவேன்னு சொல்லுது. ஸோ நம்மளுக்கு எப்படி வேணுங்கிறத அது ரெடி பண்ணிக்குது. இது இப்போ ஒரு பிரச்சனையே கிடையாது. 100 ரூபா சார்ஜ் வாங்குறோம், ஃபோட்டோ எடுத்து உள்ளே போடுறோம், எடுத்து லெட்டர் கொடுக்குது, எடுத்து கையில் கொடுத்து 100 ரூபாய் வாங்கி போட்டுறோம். 5 நிமிஷத்து வேலை தான், வேலையே முடிஞ்சது. அவன் எப்படி கிறுக்கி வச்சிருந்தாலும் மேக்ஸிமம் எடுத்துருது. இந்த ரூல்டு பேப்பர் எழுதுனா மட்டும் அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. மற்றபடி அந்த எழுத்து வடிவங்கள் எப்படி இருந்தாலும் அது எடுத்துக்கொள்கிறது. ஸோ இவ்வளோதான். இதுதான் காம்பீட்டராக நம்ம இருக்கக்கூடாது, நமக்கு தான் காம்பீட்டர் இருக்கணும். ஸோ அப்படி வச்சுக்கணும். சரிங்களா?